ஹலோ, வணக்கம். கோவக்காய் வறுவல் சூப்பரான டேஸ்ட்டாக, கொஞ்சம் கூட கசக்காமல், கொஞ்சம் கூட விழுவிழுப்பே இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அதை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டமாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவோங்க. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேங்க. சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி எடுத்த கோவக்காயை சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேருங்க. இது ஏன்னா பாதியாக சுருங்கிடும். இதை அடுப்பை கம்மி பண்ணி ஒரு பாதி வேக்காடு வர சிம்லேயே வச்சு சும்மா வேக வச்சுருவோங்க. நல்லா வெந்ததும் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி இறக்கிட்டா சூப்பரான கோவக்காய் வறுவல் அருமையான டேஸ்ட்டோடு ரெடி ஆயிருங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி கோவக்காய் வாங்கினா இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க